அஸ்ஸலாமு அலைக்கும். மழை நேரங்களில் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிற கஷாயம் இது. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, இந்த அளவு 2 நபர் சாப்பிட்லாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்து தண்ணியை கொதிக்க வச்சு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து மல்லி, முழு மல்லி அது போட்டு அது பட்டை துண்டு ஒரு துண்டு, ஏலக்காய் தட்டி போடணும். 2 ஏலக்காய் தட்டி போட்டு, இஞ்சி தட்டி போட்டு, மிளகு அதையும் தட்டி போடணும். தட்டி போட்டு கொஞ்சமாக கிராம்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா 10 நிமிஷம் நல்லா அந்த போட்ட பொருட்களோட சத்து பூரா இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி அதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸு, நாட்டு சர்க்கரையும் லெமன் ஜூஸும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டீ மாதிரி நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே குடிக்கணுன்னாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை, லெமன் ஜூஸ் சேர்த்து குடிக்கும்போது நல்லா பிளாக் டீ குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இது வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா மழை நேரத்தில் தொற்று நோய் அந்த மாதிரி எதுவும் மழை நேரத்தில் பல விதமான நோய்கள் வரும். அந்த நோயிலிருந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.